எஸ் ராஜபாண்டி வர்சஸ் டி பாபு அப்படிங்கிற வழக்குல சென்னை ஹைகோர்ட் என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்க அப்படின்னா, ஒரு உயிரை எழுதினவரு ஹைகோர்ட் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கிற இடத்துல அந்த இமூவபிள் ப்ராப்பர்ட்டி இருந்தாலோ இல்ல அவர் அந்த உயிரை அந்த இடத்துல எழுதினா மட்டும்தான் உங்களுக்கு ப்ரொபேட் ப்ரொசீடிங்ஸ் செல்லும் அப்படின்னும், ப்ரொபேட் ப்ரொசீடிங்ஸ் ஹிந்து, சீக், ஜெயின், முஸ்லிம்ஸ்க்கு மட்டும்தான் அப்ளை ஆகணும், கிறிஸ்டியன்ஸ்க்கும் ப்ரொபேட் ப்ரொசீடிங்ஸ்க்கும் சம்பந்தம் இல்ல, கிறிஸ்டியன்ஸோட வில்ல ப்ரொபேட் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல அப்படிங்கறத எஸ் ராஜபாண்டி வர்சஸ் டி பாபு அப்படிங்கிற வழக்குல சொல்லியிருக்காங்க. எம்.கே. ஸ்ரீனிவாசன் வர்சஸ் ரங்கராஜன் அப்படிங்கிற வழக்குல ஒரு உயிலை எழுதிட்டு அந்த உயிலை ப்ரொபேட் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக அப்ளை பண்ணிருந்தாங்க. அந்த வழக்க டிஸ்ட்ரிக்ட் முன்சிப் கோர்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிருந்தாங்க. உங்களுக்கு கோர்ட்ல நிறைய வகை இருக்குன்னு தெரியும். சோ அந்த மாதிரி இந்த உயிலை ப்ரொபேட் பண்ற ப்ரொசீடிங்ஸ் தப்பா டிஸ்ட்ரிக்ட் முன்சிப் கோர்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிருந்தாங்க, மாத்திருந்தாங்க. அப்போ ஹைகோர்ட் நோட்டிபிகேஷன், அதாவது செக்ஷன் 29 clause 1 ஆஃப் மெட்ராஸ் சிவில் கோட்ஸ் ஆக்ட் படி வெறும் சபார்டினேட் ஜட்ஜஸ் மட்டும்தான் இந்த ப்ரொபேட் ப்ரொசீடிங்ஸை ஹேண்டில் பண்ண முடியும். டிஸ்ட்ரிக்ட் முன்சிப் கோர்ட்டுக்கு அதோட பவர் கிடையாது. இந்த கருத்தை தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா எம்.கே. ஸ்ரீனிவாசன் வர்சஸ் ரங்கராஜன் அப்படிங்கிற கேஸ்ல ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. நம்ம கேஸ் ஃபைல் பண்றோம், டிலே ஆகுது அப்படின்னு மட்டும்தான் யோசிக்கிறோம். எந்த கோர்ட்ல ஃபைல் பண்றோம், நம்ம கரெக்டா தான் ஃபைல் பண்றோமா, ப்ராசஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படிங்கறது நம்ம பார்த்து செக் பண்ணி ஃபைல் பண்ணணும்.